பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 23/1/2026 தமிழ் விசுவாவச வருடம் தை மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி, நள்ளிரவு 1:48 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, மதியம் 2:19 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் சுமூகமான போக்குகள் நிலவி வரக்கூடும். வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிப்பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, லாபம் மிகுந்த நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பணி உயர்வுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். எண்ணியதை ஈடேற்றும் வல்லமையுள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் சிவப்பு மற்றும் இளநீலம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை வந்தடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மதேவர். ராசியான நிறம் வெண்மை மற்றும் பழுப்பு நிறம். கடகராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிகுந்து இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடும். தந்தை வர்க்க உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடற்பச்சை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்பட்டு மறையலாம். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்குரிய பாராட்டுக்கள் இன்றைய நாளின் பிற்பாதையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் ஊதா மற்றும் பழுப்பு. கன்னிராசி அன்பர்களே, நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணையுடன் சுமூகமான போக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளநீலம். துலா ராசி அன்பர்களே, சவால்களை சமாளித்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பும் மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக அமையும். இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வங்கள் சற்றே அதிகரித்து காணப்படக்கூடும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிரமங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும். செய்யும் தொழிலில் ஏற்றமிகு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். ராசியான நிறம் வெண்மை மற்றும் அடர் நீலம். தனுசு ராசி அன்பர்களே, சொத்து சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தாய் வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். அன்னையாரின் ஆசீர்வாதங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. மகர ராசி அன்பர்களே, புத்துணர்வு மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புதிய முயற்சிகளில் ஆதாயங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். திட்டமிடாத பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபங்களை அதிகரிப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். கும்பராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உங்களுடைய இனிய சொற்களால் பிறரின் மனதை கவரும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவில்லாத நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். விட்டு கொடுத்து செல்லும் சூழ்நிலைகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. மீனராசி அன்பர்களே, சகோதர வழி உறவுகளால் ஆதாயங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடும். அண்டை அயலாருடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சியில் யாவற்றிலும் மிளறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். குழந்தைகளின் நலனுக்காக சிறந்த சேமிப்புகளை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.